இந்த நெடிய காலங்களில் நடைபெற்ற மகாபாரத போர் வீரர்களின் வீரத்தை வெளிப்படுத்திய ஒரு முக்கிய நிகழ்வு. அதில் பரசுராமரிடம் வித்தை கற்ற கர்ணன் அர்ஜுனனுடன் முதலில் நேருக்கு நேர் மோதிய தருணம். அந்த அரங்கமே இதோ உங்களுக்காக. 1வது கர்ணனின் வருகை. பரசுராமரிடம் கற்று மீண்டும் அஸ்தினாபுரம் வந்த கர்ணன் அங்கு நடைபெற்ற துரோணாச்சாரியாரின் போட்டியை பார்த்தான். அங்கு அர்ஜுனன் தன்னுடைய வில்வித்தையில் அனைவரையும் வென்று தலை சிறந்த வீரனாக இருந்து வந்தான். 2ஆம் துரோணரின் வார்த்தைகள். துரோணாச்சாரியர் அர்ஜுனனை புகழ்ந்து, இவனை தவிர வேறு எவரும் உலகில் தலை சிறந்த வில்வீரராக இருக்க முடியாது என்று கூறினார். இதனால் கர்ணன் அங்கு பிரவேசிக்க துணிந்தான். 3ஆம் கர்ணனின் எதிர்மறை அனுபவம். ஆனால் அரங்கில் இருந்த குருக்களும் பிற வீரர்களும் கர்ணனை அவமதித்தனர். அவன் குலத்தை அடையாளம் காட்டி அவன் வீரத்தை ஏற்க மறுத்தனர். 4ஆம் துரியோதனியின் உதவி. அவர்களுக்கு எதிராக துரியோதனன் கர்ணனை ஆதரித்து அவனுக்காக வாதிட்டான். மேலும் கர்ணனை அங்கதேச அரசனாக அறிவித்தான். இதன் மூலம் துரியோதனும் கர்ணனும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இணைந்தனர். இதுவே மகாபாரதத்தின் ஆழமான நிகழ்ச்சிகளில் ஒன்று. கர்ணனின் கதையும் துரியோதனின் ஆதரவின் பின்னணியையும் அறிய வாரியர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி சேனலை தொடர்ந்து பாருங்கள்.